Hey guys, very good morning. So today is Saturday. இன்னைக்கு எங்கே போகிறோம்னா நம்ம ஒரு சின்ன ரைடு மகாபலிபுரத்துக்கு போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது குரூப் ரைட் கிடையாது, இது ஒரு சோலோ ரைடாக தான். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் சோலோ ரைடு பண்ணுறேன். நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் சோலோ ரைட் பண்ணுறீங்கன்னு. எனக்கு சரி, ஆக்சுவலாக எல்லா பசங்களும் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் நான் யோசித்தேன், சரி ஓகே நம்ம எப்போ பாரு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பசங்களா, அவங்களும் கொஞ்சம் பிரேக் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் ஐ தாட் நம்ம சோலோ ரைடாகவே பண்ணலாமே, சும்மா ஒரு ஜாலி ரைட் பண்ணி பார்க்கலாம் சோலோ எப்படி இருக்குன்னு. ரொம்ப கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆயிடுச்சுப்பா சோலோ ரைட் பண்ணி. ஸோ அதுதான் நம்ம ஓஎம்ஆர்லேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ரோட்டில் ஏரியாச்சு. இங்கேருந்து ஹார்ட்லி இன்னொரு 5 minutes தான் ஆகும் ஈஸியாக ரோடு கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி ராப்டர் வந்து ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ ஃபியூல் கொடுக்குறான் பார்க்கலாம். ஸ்பீட் லிமிட் 80 km. ஓகே, எவ்வளோ ஃபியூல் கொடுக்குறான் பார்க்கலாம். இனி 80 km தான் போயாகணும். நம்மளுக்கு ஒரு அக்யூரேட் இது லெவல் தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு ஃபுல் டேங்க் அடித்தா இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பண்ணிடலாம். என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? So we are maintaining 70 to 75 approximate speed. ஸோ this is decent. பார்க்கலாம் எவ்வளோ நான் ஓட்டவும் முடியுதுன்னா. தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி. சூப்பர், குட்டியாக இருந்தாலும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் போட்டுட்டேன், இல்லையா உங்கள் அறிவு கூட கிடையாது. பாருங்க அந்த டயர் எப்படி ஆடிட்டுருக்குன்னு. செம்ம ஆட்டம் போட்டுட்ருக்கு வீலு. ப்ரோ அந்த சைட் டயரு ரொம்ப ஆடுது, செம்மையாக ஆடிட்டுருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். அவருக்கு தெரியவே இல்லை, செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருக்கு வீல் உட்காந்துட்டு. ஓகே, பைப்பா கேஃபேலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ
கைஸ் பைப்பர் கேஃபேலேருந்து கிளம்பியாச்சு. செம்ம கூட்டம் பைப்பர் கேஃபேல. ஸோ ஸ்ட்ரைட் இப்போ பேக் ஹோம் தான் கைஸ். இங்கே சில பேரை பார்த்து அவங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியும், பட் ஆப்வியஸ்லி என்னை ஃபாலோ பண்ணுறதில்ல யூடியூப்பில். பட் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு எனக்கு தெரியும்னு. அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, ப்ரோ லடாக் போறியா ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை ப்ரோ லடாக்லாம் நம்ம ப்ராப்பர் பிளானிங் பண்ணி தான் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் போயிட்டாங்க இந்த வருஷம் ஓப்பன் பண்ணோன்னே. ஸோ நான் அப்படி இல்லை, நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணியே போகலான் இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஜூனில் பண்ணலான் இருக்கேன். ஆனால் வேறு லெவலில் பண்ணலான் இருக்கேன் நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ அதே மாதிரி கைஸ் உங்களுக்கு நான் போடுற வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரிவ்யூ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், பைக் கஸ்டமைசேஷன் வீடியோஸ் போட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்க பிடிச்ச அந்த ப்ளேலிஸ்ட் தனியாக இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னைக்கு கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது, சுத்தமாக வெயில் இல்லை. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மேகம் கருத்து இருக்குது, சூப்பரான இது. இதுக்கப்புறம் என்ன பிளான்னா, இனிமேல் அடுத்தது அக்டோபர் தான் கைஸ் மேஜர் ரைடுன்னு சொல்கிறது. அக்டோபரில் நம்மளோட ஒஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் இப்போவே. சவுத் இந்தியா ஒடிசியோட தமிழ்நாடு சீரீஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஆல்ரெடி கர்நாடகா சீரீஸ் முடிச்சிட்டோம், இப்போ தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அக்டோபரில் என்ன சுச்சுவேஷன் இருக்கும் தெரியல, அதெல்லாம் புக்கிங்லாம் பார்த்து தான் பண்ணணும். பட் பிளான் வந்து ஆன் த ஹெட் ஸ்ட்ரைட் ஆக்கியாச்சு, பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே. இருந்தாலும் எந்த யூடியூபராக இருந்தாலும் நாங்கள் போடுற கண்ணெல்லாம் ஃபுல் கியரோட சேஃப்டியோட தான் பார்த்து போடுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நீங்களும் அதே மாதிரி சேஃப்டி கியர்ஸ்லாம் போட்டு ஓட்டினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களை நம்ம ஏதோ ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர மாதிரி காட்டுறோம். ஆனால் ஃபுல் கியர் போட்டு போகிறதுல ஒரு பர்க் இருக்குது கண்டிப்பாக சேஃப்டி. பட் அதே சில டைம் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக கூட முடியும். ஆனால் அதை நம்ம பார்த்துக்கிட்டோம், அதெல்லாம் தாண்டி வரணும், அதுதான் லைஃப். டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். 360 பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. மோஸ்ட்டாக சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டில் நின்று நான் ஆங்கிள்ஸ் எல்லாம் மாற்றிட்டே இருக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வாட்டி என்னோடய பிளானே என்னென்னா, எங்கெங்கே என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியும்னு சொல்லி தான் நான் பார்க்க போகிறேன் என்னோடய கேஜெட்ஸ் வச்சு. ஸோ கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 360 ஷார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு லெவல் அப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு சினிமேட்டிக் ட்ரோன் ஷாட் வரும். இது எங்கே எடுத்தேன்னா எக்ஸாக்டாக நம்ம வந்துட்டு மகாபலிபுரத்துலேருந்து ஈசிஆர் வழியாக திருப்பி சென்னைக்கு போகிற வழியில் ஒரு ஸ்பாட்டில் தான் நம்ம எடுத்தது. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சினிமேட்டிக் ட்ரோன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ரெண்டுத்தையும் அழுத்திடுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் உங்களோட ஆதரவு அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இதோட இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் சிட்டி ஏரியா வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பரத் ஐயப்பன். பீஸ் அவுட்.